பொதுப்பொலிவுடன் தயாராகியுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தென் தமிழகத்தில் 3 வழி போக்குவரத்து கொண்ட ஒற்றை நகரமாக விளங்கும் தூத்துக்குடியில் கடந்த 1992 ஆண்டு முதல் முறையாக விமான நிலையம் திறக்கப்பட்டது. 1350 மீட்டர் நீள ஓடுதளத்துடன் தொடங்கப்பட்ட விமான நிலையத்தில் ஏர் இந்தியாவின் துணை நிறுவனமான வாயுதூத் சென்னை வரை பயண சேவையை வழங்கி வந்தது. பயணிகள் வரத்து குறைவு உள்ளிட்ட காரணங்களால் 14 மாதங்கள் மட்டுமே அந்த சேவை நீடித்தது. அதன்பின் இபிசி என்ற நிறுவனம் சென்னை, தூத்துக்குடி, கொச்சி இடையே விமான சேவையை தொடங்கிய நிலையில் அதுவும் 6 மாதங்களில் மூடுவிழா கண்டது. அதைத் தொடர்ந்து 2006 ஆண்டில் கேப்டன் GR கோபிநாத்தின் ஏர் டெக்கான் நிறுவனம் சென்னை, தூத்துக்குடி இடையே விமான சேவையை வழங்கியது. தற்போது தூத்துக்குடியில் இருந்து சென்னை, பெங்களூரு நகரங்களுக்கு 2 விமான நிறுவனங்கள் 9 விமான சேவைகளை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் நாளுக்கு நாள் விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதால் கூடுதல் விமான சேவைகள், பெரிய ரக விமானங்கள் வந்து செல்லும் வகையில் விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதற்காக 451 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்க பணிகள் நடைபெற்றன. ஆயிரத்து 350 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுதளம் ஏர்பஸ், போயிங் உள்ளிட்ட பெரிய ரக விமானங்கள் வந்து செல்லும் வகையில் 3115 மீட்டர் நீளம் கொண்டதாக நீட்டிக்கப்பட்டது. இரவிலும் விமானங்கள் வந்து செல்லும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் விரிவாக்க பணிகள் நடைபெற்றன. தற்போது ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு தரம் உயர்த்தினால் தென் மாவட்ட மக்களுக்கு உதவியாக இருக்கும் என விமான பயணிகள் கூறுகின்றனர். இந்த விமான நிலையம் வெகு விரைவில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதேபோல தூத்துக்குடி பழைய விமான நிலையத்தை சரக்கு முனையமாக பயன்படுத்த அனுமதித்தால் தொழில் வளர்ச்சி பெருகும் என வர்த்தகர்கள் தெரிவித்தனர். பேசஞ்சர்ஸோடைய ஃப்ளைட்ஸ் மாறினாலும், இப்போ நியூ ஏர்போர்ட்டுக்கு மாறினாலும், ஓல்டு ஏர்போர்ட் கார்கோக்காண்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுங்கிறது எங்களுடைய கருத்து. விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார்.